கரூர் அமராவதி ஆற்றில் அத்துமீறி கலக்கப்படும் சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீரினால் தொற்றுநோய் உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் அமராவதி நதியும் காவிரி நதியும் ஒன்றாக இணைகிறது. கடந்த சில வாரங்களாக கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் மழை பெய்து வருவதால் அமராவதி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து பாசனத்திற்காகவும் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் பாசனத்திற்காகவும் பயன்படுத்தும் தண்ணீரில் கருப்பம்பாளையம், சுக்காலியூர், திருமாநிலையூர், பசுபதிப்பாளையம் உள்ளிட்ட ஊர்களிலிருந்து திறந்துவிடப்படும் சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு கலப்பதால் நீர் மாசு ஏற்பட்டு தோல் நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அரசு உடனடியாக தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமராவதி ஆற்றில் தற்பொழுது தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சாயப்பட்டறையில் உள்ள கழிவு நீர்களை சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே திறந்து விடுகின்ற நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று வருகிறது. இதை மாவட்ட ஆட்சியரும் மற்ற சுத்திகரிப்பு நிலையங்கள் ஆய்வு அதிகாரிகள் எல்லாம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆகவே இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் போராட்டம் நடத்தும் என்பதை தெரிவித்துள்ளது. இந்த பிரச்சினை தொடர்ந்தால் ஆயிரக்கணக்கான விவசாய நிலமும் பாதிக்கப்படும் என்று அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.